அலகு 1 பயிற்சி 1.1 4வது கணக்கு பார்க்குறோம். a = 5,6 b = 4,5,6 c = 5,6,7 என்ற 3 கணங்கள் கொடுக்கப்பட்டு a cross a = b cross b வெட்டு c cross c என காட்டுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் சமம்னு நிறுவ போறோம். இடது பக்கம் அதாவது LHSல என்ன கொடுத்திருக்காங்க? a cross a. இப்போ a cross aவை முதல்ல கணக்கிடுறோம். a என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 5,6 கிராஸ் திரும்ப ஏவோட மதிப்பு எடுத்து எழுதுறோம். 5,6. இந்த 2 கணங்களுக்கும் என்ன எழுதணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எழுத போறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எழுதலாம்? முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு எடுத்துட்டோம்னா இரண்டாவது கண உறுப்புகளை வரிசையிட்ட ஜோடிகளா இணைக்கிறோம். 5,5 5,6. அடுத்து இரண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு என்ன? 6 6,5 6,6. இது எழுதிட்டோமா? இதை சமன்பாடு 1 அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து வலது பக்க மதிப்பு RHS. RHSல என்ன கொடுத்துருக்காங்க? b cross b வெட்டு c cross c அப்படின்னு கொடுத்துருக்கு. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல கணக்கிடுறோம். b cross b எழுதுறோம். பியோட மதிப்பு என்ன? 4,5,6 கிராஸ் திரும்ப பியோட மதிப்பு எடுத்து எழுதுறோம். பின்னு இருக்கக்கூடிய உறுப்புகள் 4,5,6. கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். முதல் கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். 4,4 4,5 4,6. அடுத்து என்ன வரும்? 5,4 5,5 5,6. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது உறுப்பு 6 6,4 6,5 6,6. b cross b எழுதியாச்சு. அடுத்து கணக்கிட வேண்டியது c cross c. c என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 5,6,7 கிராஸ் திரும்ப c யின் உறுப்புகள் எழுதுறோம். 5,6,7. கார்ட்டீசியன் பெருக்கல் 2க்கும் கொடுக்குறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 5 5,5 5,6 5,7. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு என்ன? 6 6,5 6,6 6,7. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். 7,5 7,6 7,7. இரண்டு கார்ட்டீசியன் பெருக்களுக்கும் வெட்டு எடுத்து எழுதணும். b cross b வெட்டு c cross c. வெட்டு என்பது என்ன? இரண்டு மதிப்புகளுக்கும் உண்டான பொதுவான உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதுறோம். b cross bல 4,4ங்கிற உறுப்பு இருக்கு. ஆனா c cross cல இல்லை. அதே போல அடுத்து 4,5 4,6 5,4 ஆகிய உறுப்புகள்லாம் b cross bல மட்டும்தான் இருக்கு. c cross cல இல்லை. அப்ப அது வராது. அடுத்து பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்துட்டோம்னா 5,5 5,5 அப்படிங்கிற மதிப்பானது இரண்டு கார்ட்டீசியன் பெருக்கல்லையும் இருக்கு. 5,6 பொதுவான உறுப்பு. 6,4 b cross bல மட்டும்தான் இருக்கு. c cross cல இல்லை. அடுத்து 6,5 6,5 பொதுவா இருக்கு. 6,6 6,6 ஆகிய 4 உறுப்புகளும் இரண்டு கார்ட்டீசியன் பெருக்கல்லையும் பொதுவாக இருக்கக்கூடியது. 5,5 5,6 6,5 6,6. இதை சமன்பாடு
2ன்னு குறிப்பிடுவோம். 1ஐயும் 2ஐயும் சரிபார்த்துக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து LHS equal to RHS. என்ன நிறுவனம்? A cross A equal to B cross B வெட்டு C cross C என நிறுவப்பட்டது.